வணக்கம். என் பேர் மகா. நான் கிராமிய பாடகியா இருக்கேன். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, நான் ஒரு ரூ. 80,00,000 என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தி என்கிட்டருந்து பணத்த பறிச்சிருக்காங்க. எனக்கு அம்மா, அப்பா கிடையாது. எந்த ரிலேஷனும் கிடையாது. நான் இண்டிவிஜுவலா தனியா தான் நான் இருக்கேன். அவங்க எப்டின்னா, என்னோட யூடியூப் சேனல் அவங்க தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் ஒரு மாவீரன் மீடியா, கேஜி மீடியா அப்படின்னு அவங்களும் ஒரு மீடியா வச்சு நடத்திட்டுருக்காங்க. என்னோட மீடியா அவங்க தான் விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் அந்த பாட்டு போடுறது, ஷார்ட்ஸு போடுறது இதெல்லாம் அவங்க தான் அப்லோடு பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த டயத்தில் எனக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ 2024 அக்டோபர் மாதத்துலேருந்து என்கிட்ட பணம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி பறிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த அந்த லேடி பேர் காயத்ரி. அந்த பொண்ணுக்கு 25 வயசு தான் இருக்கும். அதிகபட்சம் 25 வயசு தான் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக் பாண்டியன். அவங்க கொசலாக்குடி அரிமலை ரோடு பக்கத்தில் அவங்க கொசலாக்குடி. இப்போ அவங்க தான் அந்த காயத்ரியும் அவங்க ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய சேனலை பார்க்கும்போது யூடியூப்பை யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறாங்க. அதனால் நீ ஒரு 3,00,000 ரூபா பணம் கொடு, அந்த பணத்தை வச்சு நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ எப்படி சரி பண்ணுவேன்னு அப்படின்னு அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட அண்ணன் ஒருத்தவங்க க்ரைமில் வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நான் சரி பண்ணிடுவேன், அவங்கள்ட்ட தான் நான் எல்லா ஐடியாவும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி க்ரைமை மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களும் நானும் பேசினா வாய்ஸ் நோட்டு எல்லாமே என் கையில் இருக்குது. அந்த மாதிரி க்ரைம்னு பேசுனது நான் சரி நம்ம கொஞ்சம் பாப்புலராக இருக்கனால நம்ம சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா சேனல் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் முதல்ல என்னோடய நகையெல்லாம் கொடுக்குறேன். என்னோடய நகை ஒரு 7 பவுன் கிட்ட எல்லா நகையும் கொடுக்குறேன். அதை அவங்க பேர்லேயே அடகு வச்சு அந்த பணத்தை அவங்க அங்கே கொடுத்துட்றாங்கன்னா அதை நான் கண்ணால் பார்த்ததில்ல. இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அந்த க்ரைமில் பார்க்குறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் சரி அவங்க நான் பணம் அவங்க கையில் 3,00,000 ரூபா கொடுத்த ஒட்டியே நான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை போய் நான் கண்ணாலேயோ காதாலேயோ கேட்டதில்லை, பார்த்ததில்ல. அவங்களும் அந்த பொண்ணும் நானும் ஃபோனில் பேசிக்குவோம், அது மட்டும்தான். அதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது. இப்போ அது இல்லாமல் நான் ஓன் பேனராகவே சொந்தமாக ஒரு 70-80 பேனர் கிட்ட நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னோட அந்த ஒரு பேனருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 40 to 50,000 வரையும் எனக்கு அமௌண்ட் இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு என்னோட ஜிபே நான் யூஸ் பண்ண கிடையாது. எனக்கு ஜிபே கிடையாது. ஜிபே யூஸ் பண்ணதுனால அந்த பொண்ணோட ஜிபேயில் தான் அட்வான்ஸ் பார்ட்டிக்காரங்க அட்வான்ஸ் அந்த பார்ட்டிக்காரங்க அந்த பிள்ளைய அது அந்த பார்ட்டிக்காரங்கெல்லாம் என்னோட ஜிபேக்கு போட சொல்லு அப்படின்னு சொல்லி முதன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லவும் எல்லாம் பார்ட்டிக்காரங்க அவங்களுக்கு தான் அட்வான்ஸ்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏமாற்றி வாங்க ஆரம்பிச்சோட்டி வெளியில் என்னை கடன் வாங்க சொல்கிறாங்க. கடன் வாங்கும்போது அதிகபட்சமாக ஒருத்தவங்க என்னோட சார்ந்து என்னோட சர்க்குலரில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கடன் வாங்கி கொடுக்குறேன். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க ஒரு பேர் சொல்லி அவங்க பக்கத்து நான் இவங்கள்ட்ட வாங்கி தரேன், இந்த காசை நீ அடைச்சிரு, இந்த மாதிரியே ஏமாற்றி கிட்டத்தட்ட 80,00,000 ரூபா என்னை மோசம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அம்மா அப்பா இல்லாமல் இருக்கேன். இப்போ கடன்காரங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு பகலுமா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஜிபேயில் மட்டுமே நான் ஒரு 24 lakh ஜிபேயில் மட்டுமே அனுப்பியிருக்கேன். காயத்ரியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க காயத்ரியோட ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா, நாங்கள் இப்போ இப்போ 1,00,000 ரூபா வாங்கி காயத்ரிக்கு போட்டு விட்றோம் அப்படின்னா அந்த காசு அப்படியே அவங்க கார்த்திக் பாண்டியன் அவங்க புருஷனுக்கு தான் மாறுது. என்கிட்ட ஃப்ராடு பண்ணி தான் வாங்குறாங்க. இந்த காசு இந்த க்ரைமில் அடைக்கணும் அப்படின்னு தான் வாங்குறாங்க. கேட்டப்போ நீ உன்னால் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? ஏன்னா நான் ஆல்ரெடி இவ்வளோ ப்ரூஃப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமல் தான் மறைமுகமாக இந்த எல்லாமே நான் எடுத்துட்டு இப்போ எனக்கு இது எல்லாமே ஃபேக்கு, ஃப்ராடு பண்ணி தான் என்கிட்ட 80,00,000 ரூபா பணம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த கட்டத்தில் நான் போயிட்டு கேட்குறேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துனீங்கன்னு கேட்கும்போது புருஷ பொண்டாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன ப்ரூஃப் இருக்குது? நாங்கள் ஆகஸ்ட் மாதமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு டவுன் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எஸ்பி சார்கிட்ட மனு கொடுத்தேன். அதுக்கு இப்போ தான் விசாரிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 சார் விசாரித்தாங்க. 2 சார் விசாரிக்கும் போதுமே அவங்க தெளிவான ரெஸ்பான்ஸ் இல்லை.
ஏன்னா எனக்கு கடன்காரங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. இப்போ தான் மேம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, கடன்காரங்க என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துகிறாங்க. நான் 40 லட்ச ரூபா கடன் மட்டுமே வாங்கியிருக்கேன். நான் கடன் அடைக்கணும். நான் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். என்னோட பணம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும். அம்மா அப்பா இல்லாமல் யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை இந்த மாதிரி அவங்க ஏமாற்றக்கூடாது. நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உனக்கு நான் அம்மாவாக இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இனிமேலும் இன்னொரு பொண்ணை யாரும் அவங்க ஏமாற்றக்கூடாது. அதனால அவங்களுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணும். நான் யாருக்கிட்டலாம் கடன் வாங்கி கொடுத்துருக்கனோ அவங்களுக்கு அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு போய் சேரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.